வணக்கம். நீங்க உங்க வாக்கச் செலுத்தியாச்சு. வாக்குச்சாவடியோட கதவுகளையும் மூடியாச்சு. ஆனா அதுக்கப்புறம் உங்க ஓட்டுக்கு என்ன நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த பயணம் நீங்க நினைக்கிறத விட ரொம்பவே சிக்கலானதும் அதே சமயம் பாதுகாப்பானதும் கூட. வாங்க, உங்க வாக்கின் அந்த ரகசிய பயணத்தை நாம இப்போ பின்தொடரலாம். இதுதான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போற கேள்வி. உங்க வோட்டிங் மிஷின் அந்த வாக்குச்சாவடியை விட்டு வெளியே வந்ததும் அது ஒரு நீண்ட நுணுக்கமான பயணத்தை தொடங்குது. அந்த பயணத்துல இருக்க ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப முக்கியமான ஒரு காரணத்துக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது நம்ம ஜனநாயக கடமையான அந்த ஒரு வாக்கின் புனிதத்தை பாதுகாக்கிறதுக்கு தான். முதல்ல வோட்டிங் முடிஞ்ச உடனேயே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது சும்மா பொருட்களை எடுத்து பேக் பண்ற விஷயம் கிடையாது. இது ஒரு உயர் பாதுகாப்பு நடவடிக்கையோட தொடக்கம். ஆமாங்க, இது ஒரு தொடர் ஓட்டம். அதாவது ஒரு ரிலே ரேஸ்னு சொல்றதுதான் ரொம்ப கரெக்ட். எப்படி அந்த தடியை மாத்தும் போது ஒவ்வொரு நொடியும் கவனமா இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஒவ்வொரு கட்டத்திலையும் பொறுப்பு ஒரு டீம் கிட்ட இருந்து இன்னொரு டீமுக்கு ரொம்ப ரொம்ப கவனமா மாத்தப்படுது. இதோட நோக்கம் என்னன்னா, இந்த பாதுகாப்பு சங்கிலியில ஒரு சின்ன பலவீனமான இணைப்பு கூட இருந்துடக்கூடாதுங்கிறது தான். சரி, இந்த முக்கியமான ப்ராசஸோட முதல் கட்டத்தை கையாள்ற ஆட்களை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். இது தானா நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இதுக்காகவே அர்ப்பணிப்போட ஒரு குழு வேலை செய்யுது. ஒவ்வொரு வரவேற்பு மையத்திலையும் 5 பேர் கொண்ட ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்கு. இந்த டீம் தான் வாக்குச்சாவடிகள்ல வர எல்லா தேர்தல் பொருட்களையும் முதல்ல வாங்குறவங்க. அவங்களோட வேலை அவ்வளோ முக்கியமானது. இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த கவனிங்க. இந்த 5 பேர் கொண்ட டீம்குள்ளேயே வேலைகளை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்க. டீம் ஹெட்டும் முதல் ஸ்டாஃபும் வோட்டிங் மிஷின்ஸை, அதாவது இவிஎம்யும் விவிபிஏடியும் நேரடியா ஹேண்டில் பண்றாங்க. ஆனா அதே சமயம் 2வது ஸ்டாஃப் பார்வையாளர் ஆய்வறிக்கை மாதிரியான முக்கியமான பேப்பர் டாக்குமெண்ட்ஸை வாங்குறாரு. ஏன் இந்த மாதிரி வேலையை பிரிக்கிறாங்கன்னா, ஒருத்தரே மெஷினையும் அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்டையும் ஹேண்டில் பண்ற வாய்ப்பை இது தடுக்குது. இது பாதுகாப்போட ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். வாக்குச்சாவடியிலிருந்து வர விதவிதமான பொருட்களை இந்த டீம் எப்படி பிரிக்குதுன்னு பாப்போம். நீங்க பாக்குற மாதிரி இது வெறும் வோட்டிங் மிஷின்ஸ் மட்டும் இல்ல. சீல், ஃபார்ம்ஸ், பேட்டரின்னு ஏகப்பட்ட பொருட்கள் வருது. ஒவ்வொரு சின்ன பொருளும் கணக்கெடுக்கப்பட்டு சரிபார்க்கப்பட்டு அதுக்கான இடத்துக்கு அனுப்பப்படணும். இந்த ப்ராசஸை எவ்ளோ பக்காவா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. இது ஒரு மெஷின் மாதிரி வேலை செய்யுது. டீம்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்கு. ஒருத்தர் மெஷினை வாங்குறாரு, இன்னொருத்தர் ஃபார்ம்ஸை சரிபார்க்கறாரு, 3வது ஆள் விவிபிஏடி பேட்டரிகளை பாதுகாக்கறாரு, 4வது ஆள் பேப்பர் கவரா அதோட முக்கியத்துவத்துக்கு ஏத்த மாதிரி கலர் வாரியா பிரிக்கிறாரு. இந்த துல்லியமான ஒருங்கிணைப்பு எந்த தவறுக்கும் இடமே கொடுக்காது. இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஓட்டு போட்ட மிஷின்லோட கடைசி டெஸ்டினேஷன் இதுதான், பாதுகாப்பறை, அதாவது ஸ்ட்ராங் ரூம். எல்லா ஸ்ட்ராங் ரூமும் ஒண்ணு கிடையாது. இதுல 3 வகை இருக்கு. முதல் வகை வாக்குப்பதிவு செய்யப்பட்ட இவிஎம் பாதுகாப்பறை. இங்கதான் உங்க ஓட்டு இருக்கிற மிஷின்ஸ் வைக்கப்படும். 2வது பழுதுபார்ப்பு பாதுகாப்பறை. இது மாதிரி வாக்குப்பதிவாப்போ ரிப்பேர் ஆன மிஷின்ஸ்க்காக. 3வது ஒதுக்கீடு பாதுகாப்பறை. இது பயன்படுத்தப்படாத மிஷின்களுக்கானது. இங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 3 ரூமும் ஒன்னோட ஒன்னு சம்பந்தமே இல்லாம தனித்தனியா இருக்கணும். இந்த பிரிவோட முக்கியத்துவத்தை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். ஓட்டு போட்ட மிஷின்களை ரிப்பேர் ஆன மிஷின்கள் கூடவோ இல்ல பயன்படுத்தாத மிஷின்கள் கூடவோ ஒருபோதும் ஒன்னா வைக்கவே மாட்டாங்க. இதனால தேவையில்லாத குழப்பங்களையோ தவறுகளையும் தடுக்க முடியும். முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒவ்வொன்னும் அதுக்கான சரியான பாதுகாப்பான இடத்துல வைக்கப்படுது. இந்த ஸ்ட்ராங் ரூம்களை சும்மா பூட்டி மட்டும் வைக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, பல அடுக்கு பாதுகாப்பு, 24 மணி நேரமும் சிசிடிவி கண்காணிப்பு, ஆயுதமேந்தின போலீஸ் பாதுகாப்புன்னு இது ஒரு கோட்டை மாதிரி பாதுகாப்பா இருக்கும். வெளிப்படை தன்மைக்காக அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கூட இந்த ரூம்களை கண்காணிக்க அனுமதிக்கப்படுறாங்க. உண்மையில ஒவ்வொரு அசைவும் அங்க பதிவு செய்யப்படுது. சரி, மிஷின்ஸ்லாம் இப்ப சேஃபா இருக்கு. ஆனா கதை அதோட முடியல. மிஷன் செலவுக்கு முக்கியமான அந்த பேப்பர் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன ஆகுது? இது ஒரு சூப்பரான சிஸ்டம். எல்லா பேப்பர் டாக்குமெண்ட்ஸையும் கலர் கோட் பண்ணி கவர்ல போட்டு பிரிச்சுடுறாங்க. மஞ்சள், பிரவுன், நீலம், அப்புறம் வெள்ளை. ஒவ்வொரு கலரும் ஒரு குறிப்பிட்ட வகை டாக்குமெண்ட் குறிக்குது. இதனால பொருட்களை வேகமாவும் துல்லியமாவும் அடையாளம் கண்டுக்க முடியுது. இந்த கலர்ஸ்ல வெள்ளை கலர் கவர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இத ஸ்டாச்சுட்டரி கவர்ஸ், அதாவது சட்டப்பூர்வ உரைகள்னு சொல்றாங்க. வாக்குப்பதிவு அதிகாரி எழுதுற டைரி, வாக்காளர் பதிவேடு மாதிரியான சட்ட ரீதியா முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் இதுக்குள்ளதான் இருக்கும். இத ரொம்ப பாதுகாப்பா வச்சு தேவைப்பட்டா மட்டும் கோர்ட் ஆர்டரோட தான் திறப்பாங்க. இந்த ஸ்லைடு இந்த ப்ராசஸோட நுணுக்கத்தை சூப்பரா விளக்குது. கொஞ்சம் ஒத்து பாருங்க.
எத்தனை ஆண்கள் ஓட்டு போட்டாங்க, எத்தனை பெண்கள் ஓட்டு போட்டாங்க, ஏதாவது புகார் வந்துச்சான்னு ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயிலும் பதிவு செய்யப்படுது. இது சும்மா கணக்குக்காக இல்ல. இந்த டாக்குமெண்ட்ஸை சுயாதீன பார்வையாளர்கள் வச்சு சரிபார்ப்பாங்க. இது முழு ப்ராசஸ்க்கும் ஒரு நம்பகத்தன்மையும் வெளிப்படைத்தன்மையும் கொடுக்குது. சரி, இவ்ளோ நேரம் நாம இந்த நடைமுறை விவரங்களை பார்த்தோம். இப்போ கொஞ்சம் பின்னாடி வந்து இதோட பெரிய அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். நாம பார்த்த இந்த நடைமுறைகள்லாம் வெறும் சடங்குகள் கிடையாது. இதுதான் நம்பிக்கையோட கட்டமைப்பு. மெஷினை ஹேண்டில் பண்ற ஆள் வேற, டாக்குமெண்ட்டை ஹேண்டில் பண்ற ஆள் வேற, ஸ்ட்ராங் ரூம் தனித்தனியா இருக்கிறது, ஒவ்வொரு ஸ்டெப்பும் பதிவு செய்யப்படுறதுன்னு இந்த மாதிரி ஒவ்வொரு லேயர் பாதுகாப்பும் சேர்ந்து நம்ம ஜனநாயகத்தோட அடித்தளமான ஒரு வலுவான நம்பகமான அமைப்பை உருவாக்குது. இந்த ஒரு வரியில முழு ப்ராசஸையும் நாம சுருக்கமா சொல்லிடலாம். உங்க வாக்குச்சாவடியை விட்டு வெளியே வர்ற உங்க ஓட்டு எண்ணற நாள் வரைக்கும் உடையாத ஒரு பாதுகாப்பு சங்கிலியால இணைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு படியும் கவனமா கண்காணிக்கப்படுது. அதனால அடுத்த தடவை நீங்க எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பார்க்கும்போது அந்த எங்களுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பிரம்மாண்டமான கண்ணுக்கு தெரியாத உழைப்ப ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. இது ஒரு நேர்மையான சுதந்திரமான தேர்தலை உறுதி செய்யற ஆயிரக்கணக்கான மக்களோட அர்ப்பணிப்பு. உங்க ஒரு ஓட்டு எவ்வளவு பாதுகாப்பாவும் மரியாதையாவும் கையாளப்படுதுன்னு புரிஞ்சுக்கிறது நம்ம ஜனாதிபதியத்தின் மேல இருக்கிற நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்கும். நாம பார்த்த இந்த ஒரு ப்ராசஸ் மாதிரியே நம்ம ஜனாதிபதியத்தை பாதுகாக்க வேற என்னென்ன கண்ணுக்கு தெரியாத அமைப்புகள் வேலை செய்யுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.